Hello cookies, இன்னைக்கு நம்ம வீடியோல ஸ்வீட்டஸ்ட் அனிமே ஸ்வீட் ரீஇன்கார்னேஷனோட எபிசோட் 1 பத்தி தாங்க பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதே மாதிரியான நிறைய அனிமே சீரிஸ் அண்ட் மாங்கா சீரிஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் அனிமே ஜாம்பிஸ் தமிழ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானும் கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் உங்களோட தாட்ஸை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க guys. Welcome to அனிமே ஜாம்பிஸ் தமிழ். இப்போ ஒரு பெரிய குக்கிங் காம்படிஷன் ஒன்னு நடந்துகிட்டு இருக்கு. இதுல அங்க இருக்கிற கண்டஸ்டன்ட்ஸ் ஸ்வீட்ஸ் செய்யணுங்க. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற எல்லாருமே மோஸ்ட் டேலண்டட் பர்சன்ஸா இருக்காங்க. எல்லாருமே வெறும் கேண்டிஸ் மூலியமா பெரிய பெரிய ஸ்டாச்சூஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி பார்க்கவே பிரம்மாண்டமா இருக்கு. அதுல நம்ம ஹீரோ இதுதான் என்னோட வாழ்க்கையோட பெரிய கனவு. இப்ப இதுல நான் சக்சஸ் மட்டும் ஆகிட்டேன்னா என்னோட ஸ்வீட் கிங்டம் என்னால கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இவன் நினைச்சுக்கிட்டு இவனோட நேம சொன்ன உடனே இவன் அந்த ஸ்டாச்சூஸ கொண்டு போயிட்டு இருக்கான். கொண்டு போன அப்போதாங்க பெரிய விபத்து ஒண்ணு நடக்குது. அவன் கிரியேட் பண்ண அதே கிரியேஷன் இவன் மேல விழுந்து ஆன் த ஸ்பாட்லயே இவன் இறந்தும் போகிறான். அண்ட் உங்க எல்லாருக்கும் தெரியும் இது ஒரு இசகை அனிமே. சோ இவன் ரீஇன்கார்னேட் ஆகுறாங்க. அதுவும் ஒரு 9 வயசு குட்டி பையனா. அண்ட் இவனோட பேர் தான் பேஸ்ட்ரி. சோ நம்ம ஷார்ட் ஃபார்மா பேஸ் அப்படின்னு கூப்பிடலாம். அண்ட் இவனோட அப்பா பேரு தான் கேஸ்ட்ரோல். இவர் ஒரு குட்டி கிராமத்தோட தலைவரா இருக்காருங்க. இவரு ஆரம்பிச்சப்போ இந்த லேண்ட் வெறும் வறண்ட நிலமா தாங்க இருந்துச்சு. சோ இவரோட வில்லேஜஸ் பிளஸ் வெளியில இருந்து யார் யாரெல்லாம் இவங்க வில்லேஜ்ல தங்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாரையும் ஒன்னா கொண்டு வந்து இந்த செடி கூட முளையாத இந்த லேண்ட்ல விவசாயம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அண்ட் இது அவங்க செய்யறதுக்கு 20 வருஷம் ஆயிடுச்சு. பட் இப்போ இந்த லேண்ட்ல கோதுமை எல்லாம் விளைவிக்க முடியுது. இப்படி இத பத்தி நினைச்சுக்கிட்டே நம்மளோட ஹீரோ பேஸ் தன்னோட ஃபாதர் கூட ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது வால் சண்டை போட்டுட்டு இருக்கான். ஆனா இவன் வேற லெவல் வாரியரா ஆக போறான் அப்படின்னு சொல்லி இவனோட அப்பா நினைச்சுக்கிட்டு இருந்தா இவன் மனசு ஃபுல்லா ஸ்வீட்ஸ் மட்டும் தாங்க இருக்கு. நான் எப்படியாச்சும் என்னோட ஸ்வீட் கிங்டம் உருவாக்கியே தீரணும். இந்த உலகத்துல இன்னும் ஸ்வீட்ஸ் பத்தி நிறைய பேருக்கு தெரியல. அண்ட் ஸ்வீட்ஸோட டாக்ஸஸும் இங்க ரொம்ப அதிகமா இருக்கு. பட் ஸ்டில் என்னோட ஓன் ஸ்வீட்ஸை நான் எப்படியாச்சும் நான் செஞ்சே தீருவேன் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டே இருக்க இவனோட அப்பா இவனை நாக் அவுட் பண்ணிடுறாங்க. இப்படி இவங்க ஃபைட் பண்ணிக்கிட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க இந்த சமயத்துலதான் ஃபியூல் அப்படின்ற ஒருத்தன் அங்க வராங்க. இவன் தான் கேஸ்ட்ரோலோட ஒரு அசிஸ்டன்ட் அப்படின்னே சொல்லலாங்க. இவர் இப்போ 2 விஷயத்த கொண்டு வந்திருக்காரு. ஒன்னு நல்ல விஷயம், இன்னொன்னு கெட்ட விஷயம். இதுல எதுல ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வேணும்னு சொல்லி கேட்க எப்படியா இருந்தாலும் ரெண்டுமே நான் கேட்டுதான் ஆகணும். இதுல நம்ம நல்ல விஷயத்திலே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இவர் சொல்றாருங்க. அப்பதான் இந்த ஃபியூல் சொல்றாரு, நம்ம இந்த வருஷம் பீன்ஸ் எல்லாமே சூப்பரா அறுவடை பண்ண போறோம். எல்லாமே நல்ல விளைச்சல் கொடுத்திருக்கு. அண்ட் உங்களோட சன்னோட ஹெல்ப் மூலியமா எல்லா ஃபீல்ட்ஸுமே சூப்பரா வளருது அப்படின்னு சொல்றாருங்க. அண்ட் பேட் நியூஸ் என்னன்னு கேட்கும் போதுதான் பேண்டிட்ஸ். அது மட்டும் இல்லாம இந்த பேண்டிட்ஸ் ஆல்ரெடி கவுண்ட் ஆஃப் ரீட்ஸ் அப்படின்ற இடத்தை தாண்டியும் வந்துட்டாங்க. இவங்களை விட ஒரு ஹையர் லெவல்ல இருக்காங்கன்னு வச்சுப்போமே. பட் அப்படிப்பட்ட இடத்துல இருந்தே அந்த பேண்டிட்ஸ் தப்பிச்சு வந்துட்டாங்க. இப்ப நாம அந்த பேண்டிட்ஸ புடிச்சாலும் பிரச்சனை, பிடிக்கலனாலும் பிரச்சனை. புடிச்சிட்டோம் அப்படின்னா எங்களை விட ஹையர் லெவல்ல நீங்க இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கவுண்ட் ஆஃப் ரீட்ஸ் அவங்க கொடுக்க வேண்டிய குட்ஸ் எதையுமே நமக்கு தரமாட்டாங்க, சப்போர்ட்டும் பண்ண மாட்டாங்க. இதுவே நம்ம பிடிக்கல அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட வில்லேஜ் மொத்தமும் அழிஞ்சு போயிடும் சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துலதான் நம்மளோட ஹீரோ என்ன நினைக்கிறான், ஐயோ இந்த மாதிரிலாம் நடந்துச்சுன்னா என்னோட ஸ்வீட் கிங்டம் கனவு என்ன ஆவறது அப்படின்னு சொல்லி அவன் சீரியஸா பார்க்க உடனே இந்த அசிஸ்டன்ட்டுக்கு ஒரு நம்பிக்கை வருது. சரி எதா இருந்தாலும் இவன் பாத்துப்பான் அப்படின்னு சொல்லி நம்புறாருங்க. அப்பதான் இவருக்குமே ஒரு ஐடியா வருது. அது என்னதுன்னா சாங்சுவேஷன் செரிமோனி. அது என்னதுன்னா இந்த செரிமோனி பண்றது மூலியமா இவங்களுக்குள்ள இருக்க மேஜிக் பவர்ஸ் வெளியில வருங்க. சோ இத வச்சு கண்டிப்பா இந்த பேண்டிட்ஸ் அழிக்கிறதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த அசிஸ்டன்ட் சொல்ல இவங்க அப்பாவும் இதுக்கு ஒத்துக்கிறாங்க. வீட்டுக்குள்ள போயிட்டு இவங்க அம்மா கிட்டயும் அக்கா கிட்டயும் இத பத்தி சொல்றாங்க. அவங்க ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா இவனுக்கு 9 வயசு தான் ஆகுது. இவ்வளவு சீக்கிரத்துல அந்த மேஜிக் செரிமோனி பண்ணா வேற ஏதாச்சும் பிரச்சனைகள் வருமோ அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் பயப்படுறாங்க. ஆனா நம்மளோட பேஸ் ரொம்ப கான்பிடென்டா இருக்கான். அது மட்டும் இல்லாம இவனோட அப்பாவும் சும்மா விடல. இங்க பாரு இன்னும் 3 நாள்ல நாங்க கிளம்பிடுவோம், சோ பிரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லி விட்டுட்டு போயிடுறாரு. இப்படி சொன்ன அடுத்த செகண்டே அம்மாவும் தங்கச்சியும் இவனை பார்த்து வாவ் அப்படின்னு சொல்லி உடனே பொண்ணு மாதிரி எல்லாம் வேஷம் போட்டு இவனை அலங்காரம் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்காங்க. சரி ஓகே 3 நாள் முடிஞ்சும் போச்சு. இவனும் இப்போ கேபிட்டல்ல இருக்க சர்ச்சுக்கு போயிட்டு சாங்சுவேஷன் செரிமனி பண்றதுக்காக ஒரு ஸ்பாட்டுக்கு போறாங்க. அண்ட் இவனோட ஃபாதருக்கு டெலிபோர்டேஷன் பவர் இருக்கிறதுனால அவர் அந்த இடத்துல இருந்து டெலிபோர்ட் ஆகி சர்ச்சுக்கு போக பாக்குறாரு. உடனே நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் மார்க் அண்ட் லூமி அவங்களும் வந்து இவங்கள வழி அனுப்பிச்சு வைக்கிறாங்க. உடனே அந்த மேஜிக் யூஸ் பண்ணி இவங்களும் டெலிபோர்ட் ஆகி கேபிட்டலுக்கு போயிடுறாங்க. போய் பார்த்தா அங்க விதவிதமான வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் எல்லாமே இருக்கு. நம்ம ஹீரோக்கு வாவ் இத வச்சுனா நான் எவ்வளவு ஸ்வீட் செய்வேன் அப்படின்னு சொல்லி அவன் நினைச்சுக்கிட்டு இருக்க அந்த சமயத்துலதான் அவன் ஆப்பிள்ஸ பாக்குறாங்க. அண்ட் இந்த உலகத்துல இந்த ஆப்பிள்கான பேர் தான் பாங்கா. சரி ஓகே நீ மட்டும் சக்சஸ்ஃபுல்லா சாங்சுவேஷன் செரிமோனியை முடிச்சிட்ட அப்படின்னா
கண்டிப்பா நீ சொல்ற எதுவா இருந்தாலும் அதை நான் உனக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே இவனும் எனக்கு இந்த ஆப்பிள்ஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க, சரி ஓகே கண்டிப்பா நான் உனக்கு வாங்கி தரேன்னு சொல்லிட்டு சர்ச்சுக்கு கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போன உடனே அங்க ஒரு ஃபாதர் வந்து ஓகே இந்த செரிமோனிக்கு நான் இவனை தயார்படுத்துறேன்னு சொல்லிட்டு இவன் அங்க கூட்டிட்டு போறாங்க. இதே சமயத்துல வில்லேஜ்ல ஹீரோவோட சிஸ்டர் ரொம்பவே கவலைப்படுறா. ஏன்னா இந்த செரிமோனி ரொம்பவே குரூவலா இருக்கும். ஏன்னா ஒரு ரூம்ல அவங்களுக்கு மேஜிக் பவர்ஸ் வர வரைக்குமே இருட்டான இடத்துல ஒரு தண்ணிய மட்டும் குடிச்சிட்டு அவங்க உயிரோட இருக்கணும். அந்த மேஜிக் பவர் அவேக்கன் ஆனதுக்கு அப்புறம் தான் அவங்களால வெளியிலேயே வர முடியும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம அசிஸ்டன்ட் சொல்றாரு, நீ கவலைப்படாத, பேஸ் ரொம்ப ஸ்ட்ராங் ஆனவன் சொல்லி விட்டுறாங்க. இதே சமயத்துல அந்த சர்ச்ல என்ன நடக்குதுன்னா, அவனை கண்ணை கட்டி கை கால் எல்லாம் கட்டி போட்டுட்டு அந்த எம்டியான இருட்டான அறையில அவனை உட்கார வச்சுட்டு ஒரு தண்ணி ஒண்ணு குடுத்துட்டு எல்லாரும் அந்த ரூமை விட்டு போயிடுறாங்க. டைமும் ஆன் பண்ணி விட்டுறாங்க. இவங்களுக்கும் டேஸ் ஆகுது, என்னடா இது இவ்ளோ மானாவா இவன் கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி இவங்க நினைச்சுக்கிட்டே இருக்க. அந்த சமயத்துலதான் நம்மளோட ஹீரோ எப்படி இருக்க போறானோன்னு சொல்லி இவனோட அப்பா ரொம்பவே கவலைப்படுறாரு. ஆனா நம்ம ஹீரோ நினைச்சுக்கிட்டு இருக்கிறது எல்லாமே ஓகே, இது செரிமோனி முடிஞ்சா நம்மளோட அப்பா எனக்கு ஆப்பிள்ஸ் வாங்கி கொடுப்பாரு, அதை வச்சு நான் என்னென்னலாம் ஸ்வீட் செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவன் நினைச்சிட்டு இருக்கா. அதே சமயத்துலதான் திடீர்னு அவனுக்கு ஒரு பவர் அவன் உடம்புல இருந்து வெளியேறுதுங்க. அதுதாங்க மேஜிக். இவன் சக்சஸ்ஃபுல்லா இந்த செரிமோனியை முடிச்சுட்டான். இவனோட அப்பாவும் பார்த்துட்டு வாவ் நீ ட்ரூலி ஆசம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபாதர் கிட்ட கூட்டிட்டு போறாருங்க. போன உடனே அவர் என்ன சொல்றாருன்னா, இங்க பாரு இந்த ஸ்க்ரோல்ல ஸ்கிரிப்ட்ஸ் இருக்கு, இது ஒன்லி மேஜிக் இருக்கிறவங்க மூலியமா மட்டும் தான் இதை படிக்க முடியும். சோ இந்த செரிமோனி சக்சஸ்ஃபுல்லா ஆயிடுச்சு அப்படின்னா இது உன்னால படிக்க முடியும்னு சொல்றாருங்க. அண்ட் அந்த ஃபாதர் படிக்க படிக்க இவனுக்கு அதோட அர்த்தம் தெரியுது. which means இவனோட மேஜிக் செரிமோனி சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சுங்க. இது எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா இவனோட அப்பா என்ன பண்றாருன்னா அந்த பிரீஸ்டுக்கு காசு கொடுத்துட்டு அவனை ஆப்பிள்ஸ் வாங்கி கொடுக்க கூட்டிட்டு போறாரு. அங்க போன உடனே இவன் ரொம்ப நேரம் எடுத்துக்கிறான். ஐயோ எல்லா ஆப்பிளும் அழகா இருக்கே, இது எது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல, பட் ஸ்டில் நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து வாங்கிட்டு இருக்காங்க. கடைசியா அங்க இருக்கிற கடைக்காரரோ எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்பிள போட்டு இந்தாப்பா உனக்கு ரொம்ப இது பிடிச்சிருக்கு போலன்னு சொல்லி கொடுத்து அனுப்புறாரு. இவனோட ஒன் ஆஃப் த கோல் என்னன்னா இந்த ஆப்பிள்ஸ வாங்கிட்டு போயிட்டு அவங்களோட ஊர்ல இதை விளைவிக்கணும் அப்படின்னு சொல்லி இவன் நினைக்கிறாங்க. அட் த சேம் டைம் சர்ச்ல இருக்க அந்த பிரீஸ்ட் என்ன சொல்றான், என்னடா இது ஒரு பெரிய லார்ட் நம்ம கிட்ட வந்து இப்படி பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு நிறைய நன்கொடை கொடுப்பான்னு பார்த்தா எல்லாமே சில்வர் காயின்ஸா இருக்கு, சரியான கஞ்சனா இருப்பான் போல. அண்ட் இது மட்டும் நான் இந்த இன்ஃபர்மேஷனை லீக் பண்றதுக்கு போதாதுன்னு தான் நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இதே சமயத்துல நம்மளோட ஹீரோ அந்த ஆப்பிள்ஸ சாப்பிட்டுட்டு வாவ் எத்தனை வருஷம் ஆச்சு இந்த மாதிரி நான் ஆப்பிள்ஸ சாப்பிட்டு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, கண்டிப்பா என்னோட ஸ்வீட் கிங்டம் நான் உருவாக்கத்தான் போறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. சோ நெக்ஸ்ட் எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்றத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் அனிமே ஜாம்பிஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானும் கிளிக் பண்ணிடுங்க. Thank you so much for watching guys. Bye.